நம்பிக்கை ஆலயம் சிறப்பு பள்ளியின் 2022-2023 கல்வியாண்டின் ஆண்டறிக்கை. நம்பிக்கை ஆலயம் சிறப்பு பள்ளி 1998 ஆண்டு துவங்கப்பட்டு தக்கலை சீரோ மலபார் மறை மாவட்டத்தின் மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் திரு இருதய சபை கன்னியர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. சமுதாயத்தில் பின்தங்கிய மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளித்து அவர்களுக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களையும் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினராக மாற்றுவதே இந்நிறுவனத்தின் நோக்கமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது 70 மாணவர்களும் 15 பணியாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். 27 மாணவர்கள் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். கடந்த ஆண்டில் எம் பள்ளியில் நடந்த செயல்பாடுகளையும் புரிந்த சாதனைகளையும் உங்கள் முன் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல்துறை சிறப்பு பயிற்சி குழு பள்ளி நிர்வாகத்தோடு கல்வித்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, சமூக பணித்துறை போன்ற துறை வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழுவால் தயாரிக்கப்பட்ட திட்டத்தின்படி சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. காலை 9:30 மணிக்கு ஆசிரியர் தொழுகை நடைபெறும். 9:45 மணிக்கு அசம்பிளி. அதனைத் தொடர்ந்து 10:15 மணிக்கு வகுப்புகள் ஆரம்பமாகும். மாணவர்களுக்கு தனிநபர் பாடத்திட்டத்துடன் யோகா, டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், மியூசிக், கம்ப்யூட்டர், டெய்லரிங், டிராயிங், கலரிங் போன்ற சிறப்பு வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது. பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பள்ளி குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெற்றோர்களின் பங்களிப்பு மிக முக்கியமாக இருப்பதால் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் நடத்தப்பட்டு கருத்துகள் கேட்டறியப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இதற்கான ஒத்துழைப்பை வழங்கி வரும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருமதி அனிஜா, செயலாளர் திரு ஆல்பர்ட், பொருளாளர் திருமதி பிரனிஷா ஆகிய உறுப்பினர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 3 மாதங்களுக்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர்கள் அழைக்கப்பட்டு மாணவர்களின் வளர்ச்சி குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஆசிரியர் ஆலோசனை கூட்டம் மாதத்திற்கு ஒரு முறை ஆசிரியர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஆசிரியர்கள் ஆண்டு திட்டம் தயார் செய்து அதன்படி பயிற்சிகள் வழங்க பாடத்திட்டம் வகுக்கப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. பள்ளியின் செயல்பாடுகள். எமது பள்ளியின் நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் அதன் பிரிவுகள் பல. மன வளர்ச்சி குன்றியவர்களின் அடிப்படை தேவைகளும் அவர்களின் வயது மற்றும் இயல்புகளும் பல. எனவே எமது பள்ளியின் செயல்பாடுகளும் அவர்களுக்கு ஏற்றபடி அமைக்கப்பட்டுள்ளன. சிறப்பு பள்ளி 6 முதல் 18 வயது வரை உடைய மாணவர்கள் அவர்களின் வயது மற்றும் அறிவுத்திறனை சார்ந்து வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இவர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் தீட்டப்பட்டு அவர்களின் திறமைகளை கண்டறிந்து முற்றிலுமாக வளர்ச்சி பெற தனிநபர் பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இவ்வாறு திட்டமிட்ட வகையில் பிள்ளைகள் பயிற்சி பெறுவதால் படிப்படியாக வளர்ச்சி நிலையை அடைய முடிகிறது. இவ்வாறாக பயிற்சி பெறும் மாணவர்கள் தங்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்ற தங்களை சுய பராமரிப்பு செய்து கொள்ள ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது. தொழில் பயிற்சி மையம் 18 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள் வாழ்வில் சுய சார்பு நிலையை
அடைந்திட அவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. சோப், சர்ஃப், லோஷன், விம்ஜெல், கம்ஃபோர்ட், பெண்களுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம்ஸ் போன்றவை மாணவர்களால் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. மாணவிகளுக்கு தையல் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்திற்கு தேவையான பல உதவிகளையும் ஒத்துழைப்பையும் வழங்கி வருகின்ற மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு பிரம்மநாயகம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் கருத்தரங்குகளும் பயிற்சியும் ஆசிரியர்கள் திறமையுடனும் சிறந்தவர்களாகவும் செயல்பட அவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஹோஸ் மற்றும் பிற ட்ரைனிங் புரோகிராம் நடைபெறும்போது ஆசிரியர்கள் பங்கெடுத்து வருகிறார்கள். திருநெல்வேலி சென்ட் சேவியர் என்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற ஆவாஸ் புரோகிராமில் சிறப்பாசிரியர் திருமதி லேகா மற்றும் தசை பயிற்சியாளர் திருமதி ஜாக்குலின் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். 15/10/2022 அன்று உலக மனநாளை முன்னிட்டு தக்கலை மறைமாவட்ட கன்னியாகுமரி சமூக சேவை சங்கத்தின் கீழ் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் கருத்தரங்கு கல்விளையில் நடைபெற்றது. இதில் தலைமை ஆசிரியர் மற்றும் 7 ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். 28/10/2022 அன்று மாற்றுத்திறனாளிகள் குறை தீர்க்கும் சிறப்பு முகாம் சிதறால் PLF வளாகத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பாசிரியர் ஒருவரும் தசை பயிற்சியாளரும் கலந்து கொண்டனர். 9/1/2023 முதல் 11/1/2023 வரை மேல்புறம் பிளாக் ஆஃபீஸில் மாற்றுத்திறனாளிகளுக்கான UDID மற்றும் பராமரிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பாசிரியர் ஒருவரும் தசை பயிற்சியாளரும் கலந்து கொண்டனர். 17/3/2023 அன்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறை தீர்க்கும் சிறப்பு முகாம் மேல்புறம் பிளாக் ஆஃபீஸில் வைத்து நடைபெற்றது. இம்முகாமில் 2 ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விளையாட்டுப் போட்டிகள். மாணவர்களின் உடல் நிலையை மேம்படுத்த விளையாட்டு பயிற்சிகள் அளித்து வருகிறோம். விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மூலம் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் அண்ணா விளையாட்டரங்கில் நடைபெற்றது. பால் த்ரோயில் கலந்து கொண்ட மாணவர்கள் A. ஆண்டனி, J. ராகுல் ஆகியோர் மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்று மாநில அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அறிவுத்திறன் போட்டிகள். குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ஜோதி நிலையம் சிறப்பு பள்ளியில் மாணவர்களுக்கான கலை போட்டிகள் நடைபெற்றது. கலரிங்கில் கலந்து கொண்ட மாணவர் P. ஜியோபாலுக்கு முதல் பரிசும், பேப்பர் வாஸ் ஃப்ளவர் மேக்கிங்கில் கலந்து கொண்ட மாணவர் J. ராகுல், மாணவி N. அமலா ஆகியோருக்கு 3ஆம் பரிசும் கிடைத்தது. டேலண்ட் ஃபெஸ்ட் 3/2/2023 அன்று தக்கலை மறைமாவட்ட கன்னியாகுமரி சமூக சேவை சங்கம் சார்பில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்காக நடைபெற்ற டேலண்ட் ஃபெஸ்ட் விழாவில் தலைமை ஆசிரியர் மற்றும் 8 ஆசிரியர்களும் 20 மாணவர்களும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. சிங்கிள் சாங்கில் கலந்து கொண்ட மாணவர்கள் J. ஜெனீஷ், J. ரீனு பென்ஸ் ஆகியோருக்கு 3ஆம் பரிசு கிடைத்தது. கொண்டாட்டங்கள். சுதந்திர தின விழா,
குடியரசு தின விழா ஆகிய விழாக்களின் போது இந்நிறுவனத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்படுகிறது. சுதந்திர தின விழாவின் போது இந்நிறுவனத்தின் டைரக்டர் அருட்தந்தை ஜஸ்டின் செருவேலில் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். இவ்விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆசிரியர் தின விழா. ஆசிரியர் தின விழாவின் போது ஆசிரியர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஓணப்பண்டிகை. ஓணப்பண்டிகையை முன்னிட்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. அத்தப்பூ போடப்பட்டு மாவேலி வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் இந்நிறுவனத்தின் டைரக்டர் அருட்தந்தை ஜஸ்டின் செருவேலில் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். குழந்தைகள் தின விழா. குழந்தைகள் தின விழாவின் போது மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவின் போது NVKS பிஎட் கல்லூரி மாணவர்கள் இங்கு வருகை தந்து மாணவர்களோடு இணைந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி சென்றார்கள். கிறிஸ்துமஸ் விழா. இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் விழாவானது கிறிஸ்துமஸ் விழா மற்றும் ஜூபிலி ஆண்டின் துவக்க விழா என இரு பெரும் விழாவாக தக்கலை மறைமாவட்ட மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தக்கலை மறைமாவட்ட குருகுல முதல்வர் அருட்தந்தை தோமஸ் பவத்து பரம்பில் KKSS நிறுவனர் தந்தை அருட்தந்தை எபி, தக்கலை மறைமாவட்ட ஆவண காப்பாளர் அருட்தந்தை ஜோஷி மற்றும் அருட்தந்தை சுபின், அருட்தந்தை கிறிஸ்துதாஸ், கழுவன்திட்டை பங்கு தந்தையும் இந்நிறுவனத்தின் டைரக்டர் அருட்தந்தை ஜஸ்டின் செருவேலில் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் மாணவர்களின் பெற்றோரும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார்கள். பொங்கல் விழா. 13/1/2023 அன்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பொங்கலிட்டு மாணவர்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது. மருத்துவ முகாம். 25/9/2022 அன்று உலக இதய தினத்தை முன்னிட்டு மஞ்சாலுமூடு லிட்டில் ஃப்ளவர் சர்ச்சில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் ஒருவரும் கலந்து கொண்டனர். 4/2/2023 அன்று முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அன்னம்மாள் மருத்துவமனை சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாணவர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. சாந்தி மருத்துவமனையின் மருத்துவர் திரு பெனட் அவர்கள் விடுதியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச மருந்துகள் வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைமரி ஹெல்த் சென்டரிலிருந்து மாதத்திற்கு ஒரு முறை மாணவர்களை பரிசோதனை செய்து மருந்துகள் வழங்கி வருகிறார்கள். பார்வையிடல். ஆற்றூர் NVKS பிஎட் காலேஜ் மாணவர்கள் இந்நிறுவனத்திற்கு வருகை தந்து மாணவர்களை பார்வையிட்டு சென்றனர். திருமதி சோனியா காந்தி அவர்களின் பிறந்த நாள் அன்று கட்சியின் தொண்டர்கள் கேக் வெட்டி மாணவர்களை பார்வையிட்டு சென்றனர். திரு விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் அன்று அக்கட்சியின் சார்பாக மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாள் அன்று அக்கட்சி தொண்டர்கள் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார்கள். கல்லுவிளையிலிருந்து MSW காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல்ட் ஒர்க்காக
20 நாட்கள் இந்நிறுவனத்திற்கு வருகை தந்து மாணவர்களோடு கலந்துரையாடி இந்நிறுவனத்தை பார்வையிட்டு சென்றனர். சென்ட் ஜோசப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்நிறுவனத்திற்கு வருகை தந்து மாணவர்களை பார்வையிட்டு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி சென்றனர். நாராயண குரு, சித்தார்த்தா பிஎட் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்தியும் சென்றனர். ஜூனியர் ரெட் கிராஸ் அமைப்பை சேர்ந்த மேற்கோடு அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்நிறுவனத்தை பார்வையிட்டு மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி சென்றனர். மார்த்தாண்டம் சவுத் இந்தியன் வங்கியில் பணிபுரியும் ஊழியர்கள் இந்நிறுவனத்திற்கு வருகை தந்து மாணவர்களுக்கு கேக் மற்றும் கிஃப்ட் வழங்கி மாணவர்களை பார்வையிட்டு சென்றனர். தொழில்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களின் மகனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கி இந்நிறுவனத்தை பார்வையிட்டு சென்றார். சுற்றுலாக்கள். மாணவர்களின் மன மகிழ்ச்சிக்காக இன்ப சுற்றுலா சென்று வருகிறோம். வாவுபலி கண்காட்சிக்கு மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். குளச்சல் மீன்பிடி துறைமுகம், குளச்சல் சுனாமி நினைவு மண்டபம், லெமூர் பீச், புதூர் ஆலயம், முட்டம் ஆகிய இடங்களுக்கு விடுதியில் பயிலும் மாணவர்கள் சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நன்கொடை. குழந்தைகளின் பிறந்த நாள் விழா, திருமண நாட்கள், ரசிகர் மன்றங்கள் மற்றும் பல்வேறு விழாக்களின் போது மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது. கட்சி தலைவர்களின் பிறந்த நாட்களில் அக்கட்சியின் சார்பாக மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது. கேப்டன் திரு பெனட் அவர்கள் இந்நிறுவனத்திற்கு குளிர்சாதன பெட்டி அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். ரோட்டரி கிளப் சார்பாக மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தந்ததுடன் விளையாட்டு உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். திரு மோகன்குமார் அவர்கள் விடுதியில் பயிலும் மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். திரு சேவியர் ராஜ், திரு ஜோஸ் ஆனந்த் ஆகியோர் கிளாஸ் ரூம் பெயிண்ட் ஒர்க் செய்ய 25,000 ரூபாய் வீதம் 50,000 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார்கள். முடிவுரை. இந்த பயிற்சி நிறுவனத்தின் அனைத்து பணிகளுக்கும் முன்னேற்றத்திற்கும் தேவையான தூண்டுதல்களும் அறிவுரைகளும் நிர்வாகத்திடமிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் பொருளாதார உதவிகள் வழங்கியும் ஜெபத்தின் வழியாகவும் உதவிகள் செய்த அனைவரையும் நினைவு கூர்ந்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைவரின் ஒத்துழைப்பையும் உதவியையும் எதிர்பார்த்து இவ்வறிக்கையை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கின்றேன்.